இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா ஆகஸ்ட் மாதம் 7, 8, 9 மற்றும் 10 தேதிகளில் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை. இன்றே டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். நீர்கொழும்பு சிறைச்சாலையை மையமாக கொண்டு கடந்த 2 நாட்களாக இடம்பெற்று வரும் வன்முறை சம்பவங்கள் நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. கைதிகளுக்கும் சிறைச்சாலை அதிகாரிகளுக்கும் இடையே ஏற்பட்டதாக கூறப்படும் பதற்றமான சூழ்நிலை வன்முறையாக மாறியதைத் தொடர்ந்து சிறைச்சாலை வளாகத்தில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டதோடு அந்த பகுதியில் பதற்றமான நிலையும் நீடித்து வருகின்றது. இந்த சம்பவத்தில் பல கைதிகள் காயமடைந்ததாகவும் சிலர் உயிரிழந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியிருந்த நிலையில் தங்களுடைய பிள்ளைகள் மற்றும் உறவினர்களுடைய நிலை குறித்து எந்தவித அதிகாரப்பூர்வ தகவலும் கிடைக்காததால் ஏராளமான பெற்றோர்களும் குடும்ப உறுப்பினர்களும் நீர்கொழும்பு சிறைச்சாலைக்கு முன்பாக திரண்டிருக்கிறார்கள். குறிப்பாக தமது பிள்ளைகள் எந்தவித குற்ற செயல்களிலும் ஈடுபடாதவர்கள் என்றும் விசாரணைகள் முறையாக நிறைவடைவதற்கு முன்னரே வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறதாகவும் பல பெற்றோர்கள் குற்றம் சாட்டியும் இருக்கிறார்கள். இந்த நிலையில் சிறைக்குள் ஏற்பட்டிருக்கிற வன்முறையில் தங்களது பிள்ளைகளுக்கு என்ன நடந்துள்ளது என்பது குறித்து அறிந்து கொள்ள முடியாமல் அவர்கள் கடும் மனவேதனையில் இருக்கிறார்கள். சிறைச்சாலை முன்பாக காத்திருந்த ஒரு தாய் கண்ணீருடன் ஊடகங்களிடம் தன்னுடைய வேதனையை வெளிப்படுத்தியிருக்கிறார். எனது மகனின் முகத்தை ஒருமுறை பார்க்க அனுமதியுங்கள். அவருக்கு என்ன ஆனது என்று தெரிந்து கொள்ள வேண்டும். வீட்டில் சாதாரணமாக இருந்த என் மகனை அழைத்து சென்று சிறையில் அடைத்தார்கள். இப்போது அவன் உயிருடன் இருக்கிறானா காயமடைந்துள்ளானா என்பதை கூட எங்களுக்கு தெரியவில்லை. ஒரு தாயாக நான் என் மகனை பார்க்க வேண்டாமா என்று அவர் கதறி அழுதார். மேலும் இங்கே இருக்கும் அனைத்து இளைஞர்களும் போதைப்பொருள் பயன்படுத்துபவர்கள் அல்ல. அனைவரையும் ஒரே மாதிரியாக பார்க்காதீர்கள். அப்பாவி பிள்ளைகளுக்கு இந்த அநீதியை செய்யாதீர்கள். அவர்கள் மீது குற்றம் இருந்தால் நீதிமன்றம் தீர்மானிக்கட்டும். ஆனால் அவர்களின் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் வகையில் நடத்தக்கூடாது என்று சொல்லி அவர் உருக்கமாக கூறியிருக்கிறார். அவரை போலவே பல தாய்மார்களும் தந்தையரும் மனைவிமார்களும் சகோதரர்களும் சிறைச்சாலை முன்பாக காத்திருந்து தங்களுடைய உறவினர்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்களா என்பதை அறிந்து கொள்ள முயன்றனர். எனினும் அதிகாரிகளிடமிருந்து தெளிவான தகவல்கள் கிடைக்காததால் அங்கு பதற்றம் மேலும் அதிகரித்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சிறைச்சாலைக்கு வெளியே திரண்டிருந்த குடும்பத்தினர் காயமடைந்தவர்கள் எந்த மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார்கள், உயிரிழந்தவர்களின் பெயர் பட்டியல் என்ன, தற்போது சிறைக்குள் நிலைமை எவ்வாறு இருக்கின்றது என்பது தொடர்பாக உடனடியாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியிடுமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இந்த சம்பவத்தை அடுத்து சிறைச்சாலையை சுற்றியிருக்கின்ற பகுதிகளில் விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டதோடு காவல்துறை மற்றும் விசேட அதிரடிப்படையினர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். பொதுமக்கள் அனுமதியின்றி சிறைச்சாலை வளாகத்திற்குள் செல்ல முடியாத வகையில் பாதுகாப்பு வளையமும் அமைக்கப்பட்டிருக்குது. இதனிடையே மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் மற்றும் சட்டத்தரணிகளும் இந்த சம்பவம் தொடர்பில் முழுமையான சுயாதீன விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லியும் வலியுறுத்தி இருக்கிறார்கள். குறிப்பாக உயிரிழப்புகள் எவ்வாறு ஏற்பட்டன, வன்முறை எவ்வாறு ஆரம்பமானது, அதிகாரிகள் எடுத்த நடவடிக்கை சட்டப்படி இருந்தனவா என்பன அனைத்தும் வெளிப்படையாக விசாரிக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். சிறைச்சாலைகளில் அடைக்கப்பட்டிருக்கும் கைதிகளுக்கும் அடிப்படை மனித உரிமைகள் உள்ளன என்றும் அவர்களின் உயிர் மற்றும் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது அரசின் பொறுப்பு என்றும் மனித உரிமை அமைப்புகள் சுட்டிக்காட்டியும் இருக்கின்றன. அதேபோன்று கைதிகளின் குடும்பத்தினருக்கு தகுந்த நேரத்தில் தகவல் வழங்கப்பட வேண்டியது அவசியம் என்றும் அவர்கள் வலியுறுத்தியும் இருக்கிறார்கள். இந்த நிலையில் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற இந்த வன்முறை சம்பவம் தொடர்பாக முழுமையான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறதாக அதிகாரிகள் தெரிவித்தும் இருக்கிறார்கள். உயிரிழந்தவர்கள் மற்றும் காயமடைந்தவர்களின் சரியான விவரங்கள், வன்முறைக்கான காரணங்கள் மற்றும் பொறுப்பு கூற வேண்டிய தரப்புகள் தொடர்பான தகவல்கள் விசாரணைகள் நிறைவடைந்த பின்னர் வெளியிடப்படும் என்று சொல்லியும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையில் சிறைச்சாலை முன்பாக இன்னும் ஏராளமான குடும்பத்தினர் கண்ணீருடன் காத்திருக்கும் காட்சிகள் நாட்டின் பலரையும் மனவேதனைக்குள்ளாக்கி இருக்கின்றன. எங்கள் பிள்ளைகளை ஒருமுறை பார்க்க அனுமதியுங்கள் என்ற பெற்றோரின் கதறல் இந்த சம்பவத்தின் மனிதாபிமான பரிமாணத்தை வெளிப்படுத்துவதாக சமூக ஆர்வலர்கள் குறிப்பிட்டிருக்கின்றமையும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்க ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது. இவை இப்படி இருக்க நாட்டில் பொது அமைதி சட்டம் மற்றும் ஒழுங்கை பேணி பாதுகாப்பதை உறுதிப்படுத்தும் நோக்கில் முப்படைகளின் அனைத்து உறுப்பினர்களையும் குறிப்பிட்ட அந்த பிரதேசங்களில் விசேட பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடுத்துமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பிறப்பித்திருக்கின்ற அவசர உத்தரவு இன்று நாடாளுமன்றத்தில் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது.
ஜனாதிபதி செயலகத்தினால் சபாநாயகர் ஜகத் விக்ரமரட்னவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்த விசேட உத்தியோகபூர்வ அறிவிப்பை அவர் நாடாளுமன்ற அமர்வின் போது சபையில் வாசித்து காட்டினார். நாட்டின் தற்போதைய பாதுகாப்பு நிலைமையை கருத்தில் கொண்டு பொது அமைதியை பேணுவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் முன்னெடுக்க ஜனாதிபதி இந்த உத்தரவை பிறப்பிச்சிருக்கிறதாக அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் பாதுகாப்பு சட்டத்தின் 12ஆம் பிரிவின் கீழ் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டிருக்கிற விசேட அதிகாரங்களின் அடிப்படையில் இந்த அவசர பிரகடனம் வெளியிடப்பட்டிருக்கிறதாக சபாநாயகர் ஜகத் விக்ரமரட்ன நாடாளுமன்றத்திற்கு தெரிவித்திருந்தார். நாட்டின் பல பகுதிகளில் அமைதி மற்றும் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காக முப்படையின் சேவையை பயன்படுத்துவது அவசியமாக இருக்கின்றது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த உத்தரவின் பிரகாரம் பொதுமக்கள் பாதுகாப்பு சட்டத்தின் 1வது அட்டவணையில் குறிப்பிட்டுள்ள இலங்கை இராணுவம், இலங்கை கடற்படை மற்றும் இலங்கை விமானப்படை ஆகிய முப்படைகளின் அனைத்து உறுப்பினர்களும் உடனடியாக விசேட பாதுகாப்பு பணிகளுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். தேவையான பகுதிகளில் காவல்துறையுடன் இணைந்து பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் அவர்கள் கடமைகளில் ஈடுபடுத்தப்படவும் இருக்கிறார்கள். மேலும் பொதுமக்கள் பாதுகாப்பு சட்டத்தின் 2வது அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ள மாவட்டங்கள் மற்றும் பிராந்திய எல்லைகளுக்கு பொது அமைதி, சட்டம் மற்றும் ஒழுங்கை பேணுவதற்கும் அவசர சூழ்நிலைகளை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கும் அரச சொத்துக்கள் மற்றும் முக்கிய அரசு நிறுவனங்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதற்கும் முப்படையினர் களமிறக்கப்பட இருக்கிறதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பு நடவடிக்கைகளின் போது காவல்துறைக்கு தேவையான ஒத்துழைப்பை வழங்குதல், பொது சொத்துக்களை பாதுகாத்தல், முக்கிய சேவை நிலையங்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தல் மற்றும் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்தல் போன்ற பொறுப்புகளையும் முப்படையினர் மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டும் இருக்கிறது. பொதுமக்கள் பாதுகாப்பு சட்டத்தின் 21ஆம் பிரிவுடன் இணைந்து வாசிக்கப்பட வேண்டிய 2ஆம் பிரிவின் விதிகளுக்கு அமைய ஜனாதிபதியின் இந்த உத்தரவு நாடாளுமன்றத்தின் தகவலுக்காகவும் சட்ட ரீதியான மேல் நடவடிக்கைகளுக்காகவும் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறதாக சபாநாயகர் ஜகத் விக்ரமரட்ன தன்னுடைய அறிவிப்பில் மேலும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இதேவேளை இந்த விசேட உத்தரவு நாட்டின் பாதுகாப்பு நிலைமையை கருத்தில் கொண்டு பிறப்பிக்கப்பட்டதாகவும் பொதுமக்கள் அச்சமடைய தேவையில்லை என்றும் சட்டம் மற்றும் ஒழுங்கை நிலைநிறுத்துவதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகவே முப்படையினர் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தும் இருக்கிறார்கள். நாட்டின் பல பகுதிகளில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்ந்து வலுப்படுத்தப்பட்ட நிலையில் பொதுமக்கள் அமைதியை பேணுவதோடு பாதுகாப்பு தரப்பினருக்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்குமாறும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கேட்டுக்கொண்டிருக்கின்றமையும் இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு முக்கியமான விடயமாகத்தான் இருக்கின்றது. ஆகவே இந்த கொழும்பு சிறைச்சாலை அதிகாரிகள் மற்றும் கைதிகளுக்கு இடையிலான இந்த மோதல் நிலைமையானது எவ்வாறு அமையப் போகின்றது, இதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகளாக என்ன எடுக்கப்பட காத்திருக்கின்றன என்பதையும் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் மற்றொரு பதிவினூடாக சந்திக்கலாம். வணக்கம்.